வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவில் அமர். வணக்கம், நான் முத்தம்மா. முத்துக்களஞ்சியத்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போகிறது பிரபலமான மனிதர்கள். அவங்க இதில் திரைமுத்துக்கள் அந்த வரிசையில் மக்கள் திலகம் எம்ஜி ராமச்சந்திரனை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரெண்டு பேர் அந்த இதில் சினிமா துறையில் ஆட்சி செலுத்திட்டு வராங்க. ஒரு நடிப்பு இதில் அதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக ஒரு ஆள் இது பண்ணுறாரு, கோல் போடுறாரு. இன்னொருத்தர் கமர்ஷியல் ஹீரோவாக இன்னொருத்தர் வர்றாரு. அப்படி வந்தவரில் இவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் கமர்ஷியல் ஹீரோ, ஒரு பெரிய அதிரடி வீரன். ஒரு சண்டை காட்சிகள், காதல் காட்சிகள் இதெல்லாமே அதிகமாக இருக்கும். சரித்திர படமாக இருந்தாலும் சமூக படமாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே அவர் அவரை ஒரு சிறப்பான இதோட காட்டுவாங்க. வீரத்தன்மையில் சிறந்தவராக காட்டுவாங்க. இப்படி தான் அவரோட இது. இவர் 1917ஆம் ஆண்டு ஜனவரி 17ஆம் தேதி பிறந்தார். இவர் பிறந்த இடம் இலங்கையில் இருக்கிற கண்டிக்கு பக்கத்தில் இருக்கிற நாவலப்பிட்டிய அப்படிங்கிற ஊரில் தான் இவர் பிறந்தார். இவங்க அப்பா கோபாலமேனன், அம்மா சத்யபாமா. இவருக்கு ஒரு அண்ணன் சக்கரபாண்டி. இன்னும் சகோதர சகோதரிகள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் இளம் வயதிலேயே இறந்து போயிட்டாங்க. இவங்க அப்பா அந்தமான் ஜெயிலில் இவர் ஒரு வக்கீலாக இருந்தார். அப்போ அதில் அவர் இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஜட்ஜாக அவர் நிறைய தூக்கு தண்டனை நிறைவேற்ற வேண்டியதாக இருந்ததுனால அவர் மாட்டேன்னு சொல்லிட்டு அதில் ரிசைன் பண்ணார். ரிசைன் பண்ணதுனால ஆங்கில அரசாங்கம் இவர் மேலே நிறைய கேஸுகள் போட்டாங்க. பிறகு அதிலேருந்து விடுபட்டு இவர் இந்தியாவிலே இருக்க வேண்டாம் அப்படின்னு இலங்கைக்கு போய் கண்டிக்கு பக்கத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அங்கே தான் இவருக்கு இந்த குழந்தைகள்லாம் பிறந்தாங்க. அங்கே போனப்புறம் அவர் என்ன பண்ணார்னா, ஒரு சிங்கள பள்ளிக்கூடத்தில் பிரின்ஸிபலாக வேலை பார்த்தார். ஆனால் நம்ம எம்ஜிஆரோட 2.5 வயசு 3 வயசுலேயே அவங்க அப்பா இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்ட ஜீவனம், ரொம்ப வறுமை இப்படியில் தான் இருந்தாங்க. அவங்க அம்மா தான் ரொம்ப பாடுபட்டு இவங்களை வளர்த்தாங்க. அப்புறம் நம்ம இலங்கையில் இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு இங்கே வந்திருந்தாங்க. இவங்களுக்கு சொந்தக்காரங்க கேரளாவில் இருக்காங்க. அங்கே போய் இவங்க எம்ஜிஆரோட அப்பா வீட்டில் போய் அடைக்கலம் கேட்கும்போது அவங்க ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆரோட அம்மா அவங்க அம்மா வீட்டில் இருந்தாங்க. சிறிது காலம் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க தம்பி கும்பகோணத்தில் இருக்காருன்ட்டு கும்பகோணத்துக்கு வந்துட்டாங்க. கும்பகோணத்தில் அங்கே ஒரு இதில் வேலை பார்த்துக்கிட்டு இப்படி பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்த்தாங்க. ஆனாலும் ரொம்ப கஷ்டம். அதனால் படிப்புக்கு முடியலை அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆரும் அவங்க அண்ணனும் பாய்ஸ் கம்பெனி அப்படின்னு ஒரு நாடக கம்பெனி அதில் போய் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்து 2 பேரும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மிக இளம் வயசுலேயே அவங்க பிழைப்புக்காக நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவர் நடிக்க வந்துட்டார், அதனால நடித்தார், அவர் பிரபலமானார்னு இல்லாமல் அதுக்கு பின்னால் உள்ள உழைப்பும் அர்ப்பணிப்பும் ரொம்ப முக்கியமானது. எந்த வேடம் கொடுத்தாலும் செய்வார், எல்லாத்தையும் டக்குன்னு படிச்சுக்கிடுவார், நல்ல டான்ஸ் ஆடுவார். இப்படி எல்லா விதத்துலேயும் இருந்ததுனால அவங்க பாய்ஸ் கம்பெனியில் இவர் மேலே வந்தார். இவருக்கு எம்ஜிஆர்னால் அங்கே ஒரு பேர் அப்படிங்கிற மாதிரி அவர் இருந்தார். அதுக்கப்புறம் இதை விட்டு அடுத்ததுக்கு போகணும் அப்படிங்கும்போது 1936 இவர் திரைப்படத்துறைக்கு வந்தார். அங்கே அலைஞ்சு ஒரு படம் சதி லீலாவதி அப்படின்னு ஒரு படத்தில் ஒரு துணை கதாபாத்திரத்தில் அவர் நடித்தார். அதுக்கப்புறமும் அவருக்கு அவ்வளவு வாய்ப்பு வரலை. பிறகு கொஞ்ச நாள் கழித்து தான் அவருக்கு ராஜகுமாரி அப்படிங்கிற படத்தில் ஒரு முக்கியமான ரோல் வந்தது. அது அப்புறம் பார்த்தா அவர் நல்ல பேர், இதில் அவருக்கு ஒரு சிறந்த கதாபாத்திரம், அதில் நல்ல பேர் பெற்றது. அதுலேருந்து அவருக்கு ஏறுமுகம் தான். அதில் இருந்து ஒரு 40-50 வருட காலம் திரைப்படத்துறை சினிமா உலகம் அவர் கைக்குள்ளே இருந்தது. அதில் அவர் நல்ல பேர் வாங்கினார், நல்ல சம்பாதிச்சார், நல்லா நடித்தார், மக்கள் மனசில் நல்ல இடம் பிடிச்சார்.
ராஜகுமாரிங்கிற படம் அவருக்கு அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சது. அதிலிருந்து அவர் வந்து நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பித்தார். ஆனால் அவர்கிட்ட ஒரு பழக்கம் என்னென்னா, அவர் வந்து படத்துலையும் ஒரு சினிமாவுக்காக ஒரு காட்சிக்காகன்னு கூட மது அருந்துத மாதிரியோ சிகரெட் பிடிக்கிற மாதிரியோ பெண்கள் பின்னால் அலையிற மாதிரியோ நடிக்க மாட்டார். ஒரு கேரக்டரை வந்து அப்படியே மக்கள் மனசில் பதிக்கணும், இந்த கெட்ட பேர் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவர் இறுதி வரை அவர் கவனமாக இருக்கார். அதனால் மக்களுக்கும் வந்து எப்படின்னா, எம்ஜிஆர்னால் நல்லவர் வல்லவர், அவர் வந்து நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்களின் மனசுலையும் ஏற்பட்டது. ஆனால் இதை இறுதி வரை அவர் பின்பற்றுறார். அவர் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் உள்ளவர், அதை நல்லா பாதுகாக்கணும்னு நினைக்கக்கூடியவர். அதனால் அவர் வந்து அதை வந்து இயல்பு வாழ்க்கையிலையும் அவர்கிட்ட இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் கிடையாது. அதே இதை அவர் படத்துலையும் பிரதிபலித்தார். இப்படியாக அவர் பல படங்களில் நடிச்சுட்டு இருந்தார். அவர் நல்ல எல்லா திரைப்படத்துறையில் எல்லா இதுலேயுமே டைரக்ஷன் ஆகட்டும், கதை எழுதுறது, பாடுறது எல்லாத்துலேயும் அவருடைய கவனம் இருக்கும். அவரை வந்து சின்னவர் அப்படின்னு கூப்பிடுவாங்க, புரட்சி நடிகர் அப்படின்வாங்க, மக்கள் திலகம்வாங்க. இப்படியாக அவரை கூப்பிடுவாங்க. இப்போ இவர் இதே சந்தர்ப்பத்தில் வந்து அவர் மிக இந்த கட்சி சினிமாவில் பிரபலமாகும் முன்னாடி அவர் வந்து காந்திய கொள்கையினால் ஈர்க்கப்பட்டு அவர் வந்து காங்கிரஸில் சேர்ந்தார். கதர் ஆடைனா உடுத்துவார், அப்படி தான் அவர் இருந்தார். அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க அண்ணாதுரை கூட அவங்க கூட எல்லாம் பழக்கம் ஏற்பட்ட பிறகு, சிஎன் அண்ணாதுரை கூட பழக்கம் ஏற்பட்ட பிறகு அவர் வந்து அவங்க கொள்கையினால் ஈர்க்கப்பட்டு அவர் வந்து திமுகவில் சேர்ந்தார். திமுகவை மக்கள்கிட்ட கொண்டு போனதில் ரொம்ப முக்கியமான பங்கு வந்து எம்ஜிஆருக்கு இருக்குது. ஏன்னா அவர் சினிமா மூலமாகவும் கொள்கைகளை பரப்புவார். அப்போ இவருடைய ரசிகர்கள் கூட்டம் பூரா திமுகவுக்கு போகும். திமுக தன்னுடைய கொள்கையினாலேயும் தன்னுடைய அந்த அரசியல் பேச்சாளர்களாலும் மேம்பட்டு வந்தாலும் இவங்க முன்னுக்கு கொண்டு வந்ததில் ஒரு பெரிய முக்கிய காரணமாக இருந்தது வந்து எம்ஜிஆர். அண்ணாவே சொல்வார், என்னுடைய இதயக்கனி அப்படிம்பார் எம்ஜிஆர், அந்த மாதிரி சொல்லுவார். இப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து ஒரு எம்ஆர் ராதா, நடிகர்கள் எம்ஆர் ராதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரில, அவங்களுக்குள்ள இது வந்து அவர் துப்பாக்கியால் எம்ஜிஆரை சுற்றுவார். காதுக்கு பக்கத்தில் காதில் சுற்றுவார், 2 தடவை சுற்றுவார். அது இந்த தொண்டை குழியில் போய் அந்த குண்டு நின்றும். அதுக்கப்புறம் அந்த இதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாலும் அந்த குண்டு வந்து பாதிக்கப்பட்டதுனால அவருடைய குரல் வந்து பேசுகிற தன்மை வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டு, கொஞ்சம் மழலை மாதிரி ஒரு பண்ணி பேசுகிற மாதிரி வரும். அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பார். அப்போ தான் நம்முடைய இந்தியாவே கண்டறியாத வகையில், நம்ம தமிழ்நாடு கண்டறியாத வகையில் மக்கள் கூட்டமாக ஹாஸ்பிட்டல் முன்னால் நின்றாங்க. அப்பப்போ என்ன அறிக்கை கேட்டாங்க, எப்படி இருந்தாங்கங்கிறத இவங்க கவர்மெண்ட் இதில் இருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. மக்களுக்கு கூட்டமாக இருந்தாங்க. அவங்க வந்து எல்லாரும் ப்ரேயர் பண்ணாங்க. கோர்ட்டில் இந்த இதில் சர்ச்சில், மசூதியில், கோயில்களில் எல்லா இடத்துலையும் மக்கள் வந்து ப்ரே பண்ணது வந்து எம்ஜிஆருக்காக, ஒரு தனி மனிதனுக்காக அந்த அளவில் இது பண்ணாங்க. இவர் வந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற ஃபோட்டோவை போட்டு இவர் அந்த தடவை எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்கார். பரங்கிமலை தொகுதியில் அவர் எலெக்ஷனில் நிற்கார். அந்த ஃபோட்டோவை வச்சே இவங்க வந்து ஜெயிச்சாங்க. எம்ஜிஆர் ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் திமுகவுக்கும் வெற்றியை வாங்கி கொடுத்தாரு. அந்த ஆண்டு திமுகவும் ஆட்சி அமைச்சது. அண்ணாதுரை தலைமையில் திமுக ஆட்சி அமைச்சது. அதில் இருந்து காங்கிரஸ் வந்து கீழே விழுந்த காங்கிரஸ் அதுக்கப்புறம் எழும்பவே முடியலை, அப்படியாக ஆயிட்டு. இது கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை எம்ஜிஆர் கொடுத்தார். அதுக்கு பிறகு அண்ணாதுரை மறைவுக்கு பிறகு கருணாநிதி முதல்வர் ஆனார். கருணாநிதி முதல்வர் ஆகிறதுக்கும் எம்ஜிஆர் தான் முழு உதவி செஞ்சார், முதல் காரணமாக இருந்தார். எல்லாருக்கூடையும் இது பண்ணி ஒரு கருணாநிதியை முதல்வர் ஆக்கினார். அதுக்கப்புறம் இவரை வந்து திமுக கழக பொதுச் செயலாளராக இவரை ஆக்கினாங்க. கொஞ்ச காலத்திலேயே உங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. வந்த உடனே எம்ஜிஆர் வந்து சொல்கிறாரு, ஊழல் நடந்திருக்கு கழக பணத்தில் அப்படின்னு சொல்லி 2 பேருக்கு இடையில் வாக்குவாதமாகி எம்ஜிஆரை வந்து கட்சியை விட்டு விலக்கியிருந்தாங்க.
விளக்குனோடனே எம்ஜிஆர் என்ன பண்ண யோசிக்கும்போது அது 1972ஆம் ஆண்டு. அந்த ஆண்டில் அனகாபுத்தூர் ராமலிங்கம் அப்படின்னு ஒருத்தர் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற பேரில் ஒரு கட்சியை பதிஞ்சு வச்சுருந்தார். உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணார், அந்த கட்சியில் வந்து இவர் தொண்டராக சேர்ந்தார், மெம்பராக சேர்ந்தார். சேர்ந்துட்டு அந்த கட்சிக்கு இவர் வந்து பொதுச் செயலாளராகவும் பொறுப்பாளராகவும் ஆனார். அந்த கட்சி வந்து எம்ஜிஆர் வசம் வந்தது. அதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுகன்னு சொல்கிறோம். அந்த அனகாபுத்தூர் ராமலிங்கத்தை பிறகு எம்பி ஆக்கினார். அவர் தோற்றுவிச்ச கட்சி. எம்ஜிஆர் நிறுவனர் அப்படின்னாலும் முதல்ல பதிஞ்சது வந்து இந்த ராமலிங்கம் தான். 72ல் கட்சி ஆரம்பித்தார். 77 எலெக்ஷனில் அவர் ஆட்சியை பிடிச்சிட்டார். அப்புறம் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் 1987 அவர் காலமானார். 10 ஆண்டுகள் அவர் தான் முதலமைச்சர். அவர் இருக்கிற வரைக்கும் யாராலையும் அவரை அசைக்க முடியல. மக்கள் மனசில் அவர் அந்த அளவுக்கு இடம் பெற்றிருந்தார். பெரிய கொடைவள்ளல். யார் வந்து என்ன கேட்டாலும் கொடுப்பாரு, எல்லாத்துக்கும் எல்லா உதவிகளும் செய்வார். ஒரு கர்ணனோட மறுபிறப்பு அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. பொன்மன செம்மல் அப்படிம்பாங்க. ஏன்னா அவருக்கு அவ்வளவு அருமையான மனம் அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு அவர் ஒரு பெரிய கொடைவள்ளலாக இருந்தார். அப்புறம் வந்து ஒரு 77ல் முதல்வர் ஆனப்புறம் அவர் வந்து நிறைய சட்டங்கள் கொண்டு வந்தார். அதாவது காமராஜர் வந்து சத்துணவு திட்டம், மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார். அதையே கொஞ்சம் விரிவாக்கி சத்துணவு திட்டம்னு கொண்டு வந்து எல்லா மாணவர்களுக்கும் சத்துணவு திட்டம் கொடுக்கணும், மதிய உணவு கொடுக்கணும் அப்படின்னு அதை ஏற்பாடு பண்ணார். பிறகு இலவச சீருடை திட்டம் அப்படின்னு சொல்லி யூனிஃபார்ம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இப்படி ஏகப்பட்ட இது மாணவர்களுக்குன்னு அவர் செஞ்சார். கல்விக்காக அவர் நிறைய செஞ்சிட்டு இருந்தார். மக்களுக்கு நிறைய ஏகப்பட்டது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அனைத்தையும் அவர் செஞ்சு கொடுத்தாரு. ஒரு சிறந்த முதலமைச்சர் அப்படிங்கிற பேர் அவர் வாங்கினார். இப்படியாக அவர் வந்து இருந்துட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து 3 மனைவிகள், ஆனால் குழந்தைகள் இல்லை. அதனால அவர் என்ன பண்ணார், அவருடைய 3வது மனைவி VN ஜானகியை வந்து அவங்களோட சொந்தக்கார பிள்ளைகள், அவங்க தம்பி பிள்ளைகள் ஒரு 5 பேரை வாரிசாக அனௌன்ஸ் பண்ணார். ஆனால் அதுலேயும் அவர் புத்திசாலித்தனமாக அவரோட உயிரில் வந்து இந்த ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி அதிலிருந்து வர்ற பணத்தை வச்சு அதுக்கு மேற்பார்வை பண்ணுறதுக்கெல்லாம் ட்ரஸ்டீஸ் போட்டு அதுலேருந்து வர்ற பணத்தை வச்சு ஒரு ஊமை பேச முடியாதவங்க, காது கேட்க முடியாதவங்களுக்காக ஒரு ஸ்கூலு அது இதுன்னு அவர் நிறைய ஆரம்பித்து அதை அவ்வளவுக்கும் அந்த ட்ரஸ்ட் மூலமாக பணம் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணார். அது போக இந்த 5 பேருக்கும் தனித்தனியே சொத்துக்கள் எழுதி கொடுத்தார். ஆனால் அந்த சொத்துக்களை வந்து இவங்க விற்க முடியாது, லீஸுக்கு கொடுக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அதில் வர வருமானத்தை மட்டும் இவங்க வந்து பயன்படுத்தி இன்னென்ன வருமானத்தை வச்சு நீங்கள் இந்தந்த வேலையை செய்யணும். இப்போது எம்ஜிஆர் நினைவிடம் இருக்குது. எம்ஜிஆர் நினைவிடத்தை வந்து இப்போ டி நகரில் இருக்குது. அதை பாதுகாக்கிறதுக்கு இந்த இடத்துலேருந்து வர்ற பணம், இந்த பள்ளிக்கூடத்துக்கு இதுலேருந்து வர்ற பணம்னு சொல்லி அதெல்லாம் தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணி எல்லாமே ஏற்பாடு பண்ணி பக்காவாக பண்ணி வச்சுட்டார். மனைவி குழு தனியே, கட்சிக்கு தனியே அப்படின்னு அவர் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டார். அதனால இன்னைக்கு பிரபலமானவங்க வீட்டில் நடக்கிற நிறைய பிரச்சனைகள் வந்து எம்ஜிஆர் இதில் ஏற்படலை. அவ்வளவு தீர்க்கமான ஒரு முடிவெடுத்து அவர் பண்ணி வச்சார். அப்புறம் வந்து அவர் வந்து நினைவிடம் வந்து அவருக்கு சமாதி வந்து நம்ம பீச்சில், மெரினா பீச்சில் கடற்கரை ஓரத்தில் அவருக்கு ஒரு தாமரை மலர்கள், விரிஞ்ச தாமரை மலர் மாதிரி ஒரு இது வச்சு அதுக்கு ஒரு ஸ்தூபி வச்சுருக்காங்க. அதில் வந்து அவருக்கு வந்து ஒரு சமாதி வச்சுருக்காங்க. இது போக எம்ஜிஆருக்குன்னு தனியாக கோயில் கட்டியிருக்காங்க. அருள்மிகு எம்ஜிஆர் கோயில் அப்படின்னு நிறைய இருக்குது. அதுக்கான இதுகள் நிறைய பக்தர்கள் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் அந்த கோயில் இருக்குது. அது வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து மக்கள் மனசில் இன்றைக்கும் அவர் வந்து புரட்சி தலைவராக வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். எம்ஜிஆர் மகான். யாராவது ஒருத்தர் உதவி செஞ்சிட்டாருன்னா எம்ஜிஆர் போல செய்தியப்பா, நீ நல்லா இருக்கணும் அப்படின்னா பேசுகிறாங்க. ஏன்னா உதவி செய்யறதுன்னா அது எம்ஜிஆர் தான் செய்வார் அப்படின்னு மக்கள் மனசில் நன்றாக அது பதிஞ்சிட்டு. அதனால எம்ஜிஆர் அப்படிங்கிற பேருக்கு ஒரு 3 எழுத்துக்கு ஒரு பெரிய ஒரு மந்திர சொல்லுன்னு அது சொல்லலாம். இன்றைக்கும் மக்கள் வந்து நம்ம வந்து எலெக்ஷனில் நிற்கும், ஓட்டு போடுறோம்னா எல்லா கட்சிகளும் போய் பேசுவாங்க, எல்லாரும் பண்ணுவாங்க. ஆனாலும் கடைசியில் வந்து ஏடிஎம்கே தான் ஜெயிக்குது. ஏன்னு கேட்டால் அந்த எம்ஜிஆருங்கிற 3 எழுத்து
அவரோட சின்னம், அவர் கொடுத்த சின்னம் ரெட்டை இலை அப்படிங்கிறது என்னென்னா எம்ஜிஆர் மகாராசம் ஒரு சின்னம். மகாராசம் சின்னம் அடிக்கிறது நம்ம வேற எங்கேயும் கொடுக்க முடியுமா, ஓட்டு போட முடியுமா? அந்த மாதிரி அவர் இறந்து இப்போ 40 வருஷம் ஆகிட்டு. ஆனாலும் அதுக்கு வந்து நம்ம இன்னும் அந்த மக்கள் மத்தியில் அந்த பேருக்கும் அவரோட சொல்லுக்கும் அவர் கொடுத்த சின்னத்துக்கும் இன்றைக்கும் மதிப்பு இருக்குது. கடைசி எலெக்ஷன் 87 நடைபெறும் போது பார்த்திங்கன்னா அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் அவரோட பெரிய சர்ஜரிலாம் நடந்திருக்கு. அவர் யூஸில் இருக்கார். எலெக்ஷனுக்கு வரலை, ஒரு இடத்துலையும் வந்து ஓட்டு கேட்கல, ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் தான் அதிக ஓட்டில் ஜெயிச்சார். அவர் எதிர்த்து நின்றவரை விட டபுளான மடங்கு ஓட்டு வாங்கி அவர் ஜெயிச்சு முதல்வர் ஆனார். இப்படிப்பட்ட ஒரு இது வந்து இதெல்லாம் வந்து ஒரு சரித்திரத்தில் இடம்பெறக்கூடியது. இதுவரைக்கும் யாரும் நடத்தாதது, யாருக்கும் இது வரைக்கும் கிடைக்காதது. இப்பேற்பட்ட ஒரு பேர் புகழ் எல்லாமே அவர்கிட்ட இருந்தது. அவர்கிட்ட இருந்ததுன்னா அவரோட அர்ப்பணிப்பும் அவரோட மக்கள் மத்தியில் ஒரு நல்ல எண்ணமும், மக்கள் நல்லா இருக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணமும் தான் இது அவ்வளவுக்கும் காரணம். இன்றைக்கி வந்து ஓட்டு போடுறோம், இன்றைக்கி செய்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி வயசானவங்கன்னு இல்லை. ஏன்னா 40 வருஷம் ஆச்சு. அவருடைய ரசிகர்கள், அவருடைய தொண்டர்கள்னு இப்போ இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அந்த இது பதிஞ்சு அடுத்தடுத்த தலைமுறையினரும் இன்றைக்கும் எம்ஜிஆர் நினச்சிக்கிட்டு இருக்கோம். எம்ஜிஆர் பேருக்கு, எம்ஜிஆரோட சின்னத்துக்கு, எம்ஜிஆரோட ஒரு ஃபோட்டோவுக்கு, இதுக்கு எல்லாமே அவ்வளவு மதிப்பு இருக்குது. இது சுதந்திரத்துக்கு பின்னால் இந்தியாவில் வந்து ஏற்பட்ட தலைவர்களில் இவ்வளவு பிரபலமான தலைவர், இவ்வளவு புகழ்பெற்ற தலைவர் யாருமே இல்லை. சினிமா நடிகராக இருந்து முதல்வரான முதல் மனிதர் எம்ஜி ராமச்சந்திரன். எல்லாம் அந்த பெருமையும் அவருக்கு தான். இப்படியாக ஒரு புகழ்பெற்ற, ஒரு கவர்ச்சிகரமான, ஒரு அன்பான, அறிவானவராக எம்ஜிஆர் வந்து திகழ்ந்தார். அவருடைய நினைவுகளை நாமளும் போற்றி பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி இன்றைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.